எப்படி திரும்புது தலைமுறை பட்டியலை பார்த்தா, ஆமாம் இந்த பக்கம் மத்தேயு எப்படி சொல்கிறாரு, தாவீதின் குமாரன் சாலமோன், சாலமோனுக்கு பின்னால் வந்த தலைமுறைகளை அவர் எழுதுறாரு. லூக்காவில் உள்ள தலைமுறை பட்டியல் எப்படி எழுதி வச்சிருக்கு, தாவீதின் குமாரன் யார் போட்டிருக்கு, சாலமோனுக்கு பேரே போட்டிருக்கு, நாத்தான், நாத்தான்னு போட்டிருக்கு. அப்போ நாத்தான்னு போட்டிருக்கு. அதுக்கு இந்த பக்கம் அப்படி பார்த்தீங்கன்னா மத்தேயு எழுதுனது அவ்வளவுமே யாருடைய தலைமுறை, யோசேப்புடைய தலைமுறை. லூக்கா எழுதுனது எல்லாமே யாருக்க தலைமுறை, இந்த நாத்தான் வழி வந்து மரியாளின் தலைமுறை. அப்போ அவங்க வந்து யூதா கோத்திரத்தை சார்ந்தவங்க. தாவீதுக்கு தாவீது யார், ஒரிஜினல் யூதா கோத்திரத்தில் உள்ளவர். தாவீதுடைய பிள்ளைகள் அப்போ லேவி கோத்திரத்தில் போய் பிறப்பாங்க. லேலூயா. அப்போ என்னன்னா அதில் அந்த இடத்துல தான், அதாவது லூக்கா 3:23 தான் அந்த 2 சுவிசேஷத்துக்கள் என்ன செய்யுது, டேன் ஆகுது. ஒரு பக்கத்தில் தாவீதின் குமாரன் சாலமோன், சாலமோனுடைய குமாரன் ரெகபயாம்னு குறிக்கப்படுது. இந்த பக்கத்தில் இவர் லூக்கா எழுதுறாரு தாவீதின் குமாரன் நாத்தான், நாத்தானுடைய குமாரன் சொல்லி மாக்தாத்தா அப்படின்னு ஒருத்தருக்கு பேர் வருது. அப்போ வரிசையா அப்போ அதுக்கப்புறம் டோட்டல் மாறிடுது. இங்கே